ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா OnePlus Nord CE4 அந்த மொபைல் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 24,999. அதுக்கப்புறம் ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் கார்டு அந்த மாதிரி ஒரு 2,000 ருபீஸ் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன், ஒரு பவர் அடாப்டர், ஒரு சி டைப் கேபிள், அப்புறம் வந்து குயிக் கைடு, வெல்கம் லெட்டர், சேஃப்டி கைடு, ஸ்டிக்கர், கேஸும் கொடுத்துட்றாங்க, சிம் ட்ரே எஜெக்டர், ரெட் கேபிள், கிளப் மெம்பர்ஷிப் கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல் என்ன கலர் வாங்கியிருக்கோன்னா செலடான் மார்பிள், ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். என்ன வேரியண்ட்னா 8GB ரேம், ரோம் வந்து பார்த்திங்கன்னா 128GB. இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே என்ன இருக்குன்னா இந்த பாக்ஸ்குள்ளாரே பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்கம் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. குயிக் கைடு இருக்குது, சேஃப்டி கைடு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூலும் வந்துடுது. சூப்பரான விஷயம் என்னென்னா கேஸும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓரளவு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற ஓரளவு லென்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஏ டைப்லேருந்து சி டைப்புக்கு உள்ள மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணலாம். இந்த மார்பிள் டெக்ஸ்சர் மாதிரி உள்ளது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. 44% இருக்க மாதிரி இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா சிம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி நம்ம சிம் கார்டை வந்து இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெமரி கார்டும் இன்னொரு சைடு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் கார்டு வந்து இதில் 2 சிம் கார்டு நீங்கள் போடுறீங்கன்னா மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிம்மு, ஒரு மெமரி கார்டு, அந்த மாதிரி மட்டும்தான் இந்த மொபைலோட சிம் கார்டில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். இந்த மொபைலோட
ஃபியூச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் விழாத மாதிரி நல்லா ஸ்மூத்தான சர்ஃபேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து மைக்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சி டைப் போட்டு இது வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒன்று பார்த்திங்கன்னா என்ன மிஸ்ஸிங்னா 3.5 mm ஜாக் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிஸ்பிளேயை பற்றி பார்க்குறோன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி ஃப்ளூயிட் அமலாய்ட் டிஸ்பிளே, 10 bit டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறதாகட்டும், யூடியூப் அப்புறம் ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2160 Hz PWM டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேண்டா ட்வைஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு அந்த இது தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பிளேசிங் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பவர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5500 mAh பேட்ரி கெப்பாசிட்டி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது கூடவே வந்து சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 100 watts சூப்பர் VOOC. சூப்பராக இருக்குது இந்த சார்ஜர் வந்து. குயிக் சார்ஜிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ணுது. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 day வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் வந்து நல்லா ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 வந்து ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா தெளிவாகவும் இருக்குது. நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இல்லை பகலில் பார்க்குறப்ப ரொம்ப வெயில் நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல்ஃபி கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் உள்ள கேமரா வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கேமராவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிறது 2 தான் கேமரா, 3 இருக்கிற அப்ரேச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா 2 தான் கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட் அப்புறம் எல்இடி லைட் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருந்தாலும் குவாலிட்டி வைஸ் அப்புறம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு இது மிஸ் ஆகுறது என்னென்னா OnePlusல எல்லோரும் வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து இருக்கும்னு நினைப்பாங்க. அது ஒன்று தான் மிஸ் ஆகுறது தான் ஒரு குறையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துட்றது பார்த்திங்கன்னா மொபைலுக்கு கவர் ஆகட்டும், இந்த சிலிக்கான் கவரே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துட்றாங்க, கேபிளும் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ணி இது வாங்கணுங்கிற அவசியம் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கதே பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டான இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா OnePlusோட பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கூட 1 day ஃபுல்லாக சார்ஜ் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ வேறு எந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே போடுறேன். எந்த வித இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஃபோன் வாங்கணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.